யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஸோ அவனுடைய வாழ்க்கை நமக்கு மிகவும் அவசியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதனால் இன்றைய தினத்திலே அந்நிய தேசத்திலே யோசேப்பினுடைய ஒரு 3 வித ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்களோடு பேசி, இது ஒரு ஜெப குறிப்பாக நம்ம இந்த 3 நாட்களும் அதை ஒரு ஜெபமாகவே நம்ம பண்ணிட வேண்டியதான். இது ஒரு ஜெப குறிப்பு தான். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்ல 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 நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காக செய்வார். ஸோ சைனாவில் ஒரு பேம்பு ஒரு பேம்பு ஒன்று இருக்கிறது. அப்படின்னா மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரத்தை அந்த விதையை நட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வருஷத்தில் அதனுடைய முளை வராது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த 4 வருஷம் அந்த விதை போட்டது முளைச்சிருச்சா இல்லை உள்ளே இருக்குதா வளருதா. நம்ம பொதுவாக ஒரு விதை விதைத்தால் கொஞ்ச நாளைக்குள்ளேயே நமக்கு அது தெரியும். ஒரு 6 மாதம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வெளியே முளை வந்தால் தான் நமக்கு அது நட்டுருக்குறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பேம்பு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் 4 வருஷம் வரைக்குமே அது முளைக்கவே முளைக்காதாகும். ஆனால் 5ஆவது வருஷத்தில் அதனுடைய முளை வரும். முளை வந்தால் 6 மாதத்துக்குள்ள 80 அடி உயரம் இந்த மரம் வளருமாமா அந்த 6 மந்த்துக்குள்ள. ஸோ இந்த பூமியை விட்டு நட்ட இடத்துல விட்டு அது வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் நிறைய பேர் பார்த்து ஏமாந்து போவாங்களாமா. அந்த 4 வருஷம் வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சியை மேலே கொண்டு வராமல் அது என்ன பண்ணுமாமா, தன்னுடைய அஸ்திபாரத்தை தன்னுடைய வேரை பூமிக்கு அடியில் அதனுடைய அஸ்திபாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போடுமாமா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த அஸ்திபாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாவற்றுக்கும் அப்படிதான். ஒரு பில்டிங் கட்டுறதா இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பூமிக்கு மேலே இருக்கிறத விட பூமிக்கு அடியில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பில்டிங்கை எவ்வளோ ஹைட்டாக கட்டலாம் அப்படின்றத மேலே இருக்கிற கட்டடத்தை வச்சு நம்ம கணிக்க முடியாது. எவ்வளோ அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்க, அந்த அஸ்திபாரம் ஆழமாக இருக்குதா, அந்த அஸ்திபாரம் ஆழமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மேலே எவ்வளோ வேண்டுமென்றாலும் கட்டலாம், எவ்வளோ வேண்டுமென்றாலும் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அஸ்திபாரம் இல்லாத கட்டடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நிற்க முடியாது. அது காற்றடிக்கும் போது மழை வரும்போது அது இடிஞ்சு விழும். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, செழிப்புகள் இருக்கிறது, வருமானங்கள் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு அஸ்திபாரம்ன்ற ஒன்று நமக்கு இல்லாததுனால தான் நம்ம நிறைய பேருக்கு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நிறைய தடுமாற்றங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. அவ்வளோ தூரம் அத்தனை ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருக்கிறேன். ஆனால் நம்முடைய வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சிறைச்சாலையிலே சந்தோஷமாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலேருந்து ஒரு நிருபத்தை எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில் ஒரு விரியன் பாம்பு கவ்வி பிடிக்கும்போது அந்த பாம்பை தீயில உதறி போட்டுட்டு அது ஒன்றும் நடக்காதது மாதிரி, அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காதது மாதிரி, அப்படி இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கையெல்லாம் ஏன் நமக்குள்ள வரல, நமக்குள்ள ஏன் வராது? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா உண்மையான ஒரு அஸ்திபாரம்ன்ற ஒன்று ரொம்ப குறைவா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நிறைய பேர் நல்லா வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் அதை கையாளணும்னா கூட அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பேசிக், அந்த அஸ்திபாரம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் டே கன்வென்ஷனில் நீங்கள் முதல்ல சரி பண்ண வேண்டியது உங்களுடைய பில்டிங் அல்ல,
முதல்ல சரி பண்ண வேண்டியது உங்களுடைய புறமான அலங்கரிப்பு அல்ல. இந்த 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 பில்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னா இதை கட்டிட்டதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். நம்ம பிடிச்சது மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு டெக்கரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க லைட் செட்டிங்கை மாத்திட்டே இருக்கலாம். ஆனா அஸ்திபாரத்தை மட்டும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா திரும்பி போற்றவே முடியாது. யாராலையும் போட முடியாது. அது என்ன நினைச்சாலும் போட முடியாது. அது போட்டது தான். அதுக்கு மேல கட்டுறதை எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால ஆண்டவர் இந்த திருச்சபையை ஆண்டவர் நம்புகிறார். உங்களையும் ஆண்டவர் நம்புகிறார். நான் நம்புகிறேன். இல்லை, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தில் பார்க்க பண்ணுவார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பிற்பாடு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். ஆனா அதற்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அஸ்திபாரம். அதை ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன பண்ணணும்னா அதை அதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைன்னா சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீ ஒளிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒளிந்து கொள், மறைஞ்சிரு, யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்றது என்னன்னா அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அந்த அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தரோடு கூட இருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தனிப்பட்ட உறவிலே யார் சரியா இருக்கிறாங்களோ அவர்கள்தான் நல்ல அஸ்திபாரத்தை நீங்க போட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்பாதிக்கிறது சந்தோஷம், நம்ம வாழ்ந்திருக்கிறது சந்தோஷம், உங்களுடைய விஷன் எல்லாம் நீங்கள் சந்தோஷம். ஆனால் இப்போ சரி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரோடு உள்ள உறவை, ஆண்டவரோட நீங்கள் நேரம் செலவு பண்ணுறத, அந்த அஸ்திபாரத்தை நீங்கள் திரும்ப எடுத்து அதை நீங்கள் கட்டி விட்டீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய மாளிகையே கட்டுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சா போதும், நம்ம நிறைய பேர் பைபிள் வாசிச்சா போதும், அவ்வளோதான், சர்ச்சுக்கு போனால் போதும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இல்லை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இல்லை 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 இல்லை. உங்களுடைய அஸ்திபாரத் ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை நீங்கள் புதுப்பித்து ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் நம்புறேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அசையாமல் உறுதியாய் நிற்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த மிரட்டல்களை பார்த்தும் நீங்க பயப்படவே மாட்டீங்க. எவ்வளவு பெரிய யுத்தம் எழும்பினாலும் நீங்க அதை குறித்து ஒரு வருத்தமும் பட மாட்டீங்க. உங்களுடைய மனசுல இம்மி அளவு கொஞ்சம் அளவுக்கு கூட பயம் என்கிற ஒன்று வரவே வராது. அதான் நிறைய பேருக்கு ஆண்டவரை தெரியும். ஏசப்பாவை தெரியுமான்னு கேட்டா ஏசப்பாவோ உங்களுக்கும் எனக்கு மட்டும் கிடையாது. இதே தேசத்துல ஏசப்பாவை நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஒரு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு தெரியும். ஹிந்துஸுக்கு இயேசுவை பற்றி தெரியும். எத்தனையோ இந்து மனிதர்கள் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜீசஸ் நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி தான் தெரியும். ஆனால் அது முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா ஆண்டவருக்கு உங்களை தெரியுமா? ஆண்டவருக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி ஒரு டியூ கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் அவங்களுடைய ஓனர்ஸு. ஆனால் பெரிய கோடீஸ்வரங்க, யாரையுமே அவங்க உள்ள விடலை. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய நடிகர்கள், இந்த மாதிரிலாம் போய் அந்த இடத்த ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க யாருமே கொடுக்கல. ஆனால் என்னமோ தெரியல, என்ன நம்பி உள்ள விட்டு வாங்க ஃபாதர் அப்படின்னு மரியாதை கொடுத்து என்கிட்ட பேசி நான் உடனே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மந்த்லி நாங்கள் கொடுத்துடட்டுமான்னு கேட்ட உடனே பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் இதை 17 பார்ட்டாக தான் நாங்கள் பிரிக்கிறோம், நீங்கள் ஒவ்வொரு டைமும் நாங்கள் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிடுச்சு. கண்டினியூவாக 3 டைம் பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியல. அப்போ 4வது டைமும் எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு தனியாக போன உடனே கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் என்னை சுற்றி உட்கார வச்சுட்டு ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. நீங்கள் உண்மையாக ஒரு ஃபாதர் தானே? நீங்கள் பேச்சு மாற மாட்டீங்கல்ல? நீங்கள் எதுக்கு பேச்சு மாறினீங்க? நீங்கள் எப்படி இதை பண்ணலாம்? நீங்க பிரச்சனையில மாட்டி விட்டுறீங்களா? நாங்க கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், இது உங்களுக்கு நல்லா இருக்கா?
அவங்க பேசுறதெல்லாம் நியாயமான கருத்து தான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவங்க ரொம்ப பேசுறாங்க, எனக்கு இது எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. கடைசியில் நீ இப்போ என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் ஒரு 10 days கொடுங்க சார், 10 days கொடுங்க, நான் வந்து ஒரு 2 டியூவையாவது சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே, இதை பாருங்க இந்த 2 டியூ தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம், உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய வண்டியில் ஏறி உட்கார்ந்தோன்னா ஒரு சாங் ஒன்று, தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஸோ இந்த பாட்டு நான் முடிஞ்சா இன்னைக்கு கற்றுக் கொடுத்துறேன் உங்களுக்கு. தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காது இருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஸோ இந்த பாட்டை வந்து வண்டியில் ஏறின உடனே அழுது கொண்டே அப்படியே பாடிட்டே இருக்கிறேன். இந்த பாட்டை திரும்பி திரும்பி பாடுறேன், கண்ணில் கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போய் சர்ச்சில் வண்டியை நிறுத்திட்டு, இந்த பலிபீடத்தில் எப்போவுமே நான் வந்து எனக்கு பலிபீடம்ன்றது ஒரு பெரிய ஆண்டவருடைய பாதமாக நான் நினைப்பேன். சில நேரத்தில் டயர்டானா கூட அங்கேயே கூட படுத்துருவேன் நான். அந்த மாதிரி பலிபீடம் அந்த பலிபீடத்தை கட்டி பிடிச்சிட்டு, என்னால் ஒன்றுமே முடியாது ஆண்டவரே, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பாட்டை வந்து தொடர்ந்து பாடி பாடி அப்படியே அழுது ஒரு 1/2 hour இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியே ஜெபம் பண்ணி எனக்கு முட்டி வலிக்கிறதுனால கீழே உட்காந்துட்டு ஃபோனை வந்து ஆன் பண்ணேன். ஃபோனை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த ஃபஸ்ட்டு கால் ஒரு பிரதர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அவரை வந்து அதுக்கு முன்னாடி பெருசாக பழக்கம் இல்லை, அப்போ தான் ஒரு 2 டைம் பழகிருக்கிறாரு. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் கேட்டார், நீங்கள் போனீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை ரொம்ப சத்தம் போட்டாங்க பிரதர், அதனால் நானும் வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஒரு 10 days தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், என் கையில் வந்து ஒரு 50 lakhs பக்கத்தில் இருக்குது, சும்மா தான் நான் வச்சுருக்கிறேன், எனக்கு இப்போ தேவைப்படாது, நான் நாளைக்கே உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பணத்தை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ கொடுத்துருங்கன்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 daysல அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வந்து வெயிட் பண்ற காலங்களை குறித்து கவலையே படாதீங்க. உங்களை உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா, நிப்ப மாட்டேனா, நான் நம்புறேன். கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க. ஸோ எப்போ வரும்னு சொல்ல முடியாது. சில டைம்ல 10 வருஷம் உங்களை காத்திருக்க பண்ணிட்டு ஒரே வருஷத்துல உங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. ஆண்டவர் மட்டும் உயர்த்துற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், நான் நம்புறேன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நம்முடைய பேரை அத்தனை நாட்களும் நீங்கள் சுமந்த நிந்தைய ஆண்டவரால 24 மணி நேரத்துல மாற்ற முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் செய்வார், நிச்சயமா உங்களுக்கு செய்வார். உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆனா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, மகனே, உன்னை உயர்த்துறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன்னை நடத்துறது, உன்னை நான் தலையை நிமிர பண்றது, இதை குறித்து நீ எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஆனா தேவையானது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கணும்னா, என் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே.
நீங்க இந்த அஸ்திபாரத்தை போடாம ஆண்டவரோட ஐக்கியமா இல்லாம நான் நம்புறேன் அப்படி வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நினைச்சுக்கங்க. அந்த ஆசீர்வாதத்தில் நீங்க நிலையா நிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்காது. அந்த ஆசீர்வாதத்துல சந்தோஷமே இருக்காது. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க கவலையப்படாதீங்க. இப்போ கூட மனசுக்குள்ள அவ்வளோ உடையோட நீங்க கடந்து வந்திருக்கலாம். இத்தனை வருஷமா நான் டிராவல் பண்றேனே, இத்தனை வருஷமா நான் வர்றேனே, ஏன் ஆண்டவர் இன்னும் என்ன அமைதியா வச்சிருக்கிறாரு, நான் ஒரு பெரிய வெற்றி அடையலையே அப்படின்னு நினைக்கலாம். நான் நம்புறேன், இல்ல 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 இல்ல, நீங்க கவலையே பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகளை நிரம்ப பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் மட்டும் உங்களை உயர்த்துகிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், நான் நம்புறேன் நீங்க அறியாத வழி உங்களுக்காக திறக்கும், நீங்க தெரியாத பாதை உங்களுக்காக திறக்கும். எந்த இடத்துல பாதை இருக்குன்னு தெரியாத அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கான ஒரு பாதையை திறப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவங்க போய் நிற்கும் போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. செங்கடலுக்கு முன்னாடி நின்று சொல்றாங்க, ஐயோ அங்க வழியே கிடையாது. மனுஷனுடைய எண்ணத்துல அங்க வழி கிடையாது. அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்திரத்துல எங்களை கொல்றதற்காக கொண்டு வந்தீங்க, எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லையா? ஏன் அப்படின்னா பின்னாடி போனா அவன் அடிச்சிருவான், முன்னாடி போனா எல்லாருமே தண்ணியில விழுந்து சாக போறோம், இங்க எங்க வழி இருக்குது, எங்க போவோம்? அதுவும் 20 லட்சம் பேர் பக்கத்துல கடந்து போனோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கே தெரியாம கர்த்தர் அந்த தண்ணிக்கு அடியில ஒரு வழியை வச்சிருந்தது. அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏற்ற சமயம் வரும்போது அந்த வழி அவர்களுக்காக திறந்து, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்து போனார்கள். நான் நம்புகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்காக கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த வழியை திறப்பார். உங்க கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும், உங்களால நம்பவே முடியாது. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை கண்ணை கட்டி காற்றுல விட்டது மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி சுத்தி பார்த்தா எல்லாம் சமுத்திரமா தெரியலாம், உங்க கண்ணுக்கு முன்னாடி பின்னோடி பார்த்தா பார்வோனுடைய சேனை மட்டும்தான் தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, 7 வழி அடைச்சாலும் உனக்காக ஒரு வழியை நான் திறப்பேன். கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். கரங்களை தட்ட தட்ட அந்த மகிமை ஆமென் என்று ஆமோதித்து, ஆமென் என்று ஆமோதித்து, எஸ் எஸ் எஸ், கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுகிற நேரத்தில் அந்த வழி திறக்கும், அந்த வழி திறக்கும், அந்த வழி திறக்கும். ஆமென். அதுல ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த வழி திறக்கிற வரைக்கும் எகிப்தியர்கள் எவ்வளவு வேகமா குதிரைகளோட வந்தாலும் அவங்க யாருமே அவங்கள நெருங்கவே முடியல. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கான வழி திறக்கிற வரைக்கும் நீங்க நிர்மூலமாக மாட்டீங்க. நீங்க நிர்மூலமாக மாட்டீங்க. நீங்க ஒரு திட்டம் போடலாம், நீங்க ஒரு கணக்கு வைக்கலாம், நீங்க ஒரு கணக்கு சொல்லலாம், இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணி ஆகணும், இந்த மாசத்துக்குள்ள இது பண்ணி ஆகணும். அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டைம் போயிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்கிறான். அவனுடைய குதிரையில வர்றான்ல, அவன் வெறித்தனமா வர்றான், இவங்களை கொல்லணும்னு நினைச்சு வர்றான். அத்தனை பேருக்கும் பார்வோன் வார்த்தை சொல்லி அனுப்பி இருக்கிறாரு, எவனையுமே உயிரோட வைக்காத, எல்லாரையுமே கொன்று அப்படின்னு சொல்லி. அத்தனை பேரும் கொலவரியோட வர்றவன் எவ்வளவு வேகமா வருவான். அத்தனை பேரும் வரும்போது இவர்களுக்கு முன்னாடி நின்ன கடல் திறக்கவே இல்லை, இவங்களுக்கு வழியை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறாரு, இவங்களுக்கு வழி திறக்கிற வரைக்கும் பின்னாடி இருக்கிற பார்வோனுடைய சேனை அவர்களை தொடாதபடி கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை தரான்னு தெரியல, மகனே, உனக்கு வழி திறக்கிற வரைக்கும் பின்னாடி இருக்கிற பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாது. நீ நினைக்கிற நான் நிர்மூலம் ஆயிருவேன், இந்த பிரச்சனை என்னை கொன்றும், இந்த வருஷத்துல கிடைக்கலன்னா முடிஞ்சிருச்சு, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள வரலன்னா, இந்த மாசத்துக்குள்ள வரலன்னா, இப்ப வரலன்னா நான் ஒண்ணும் இல்லாம போயிருவேன் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உனக்கான வழியை திறக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி ஆமென், ஆமென். அது வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்ப தருவார், பாதுகாப்ப தருவார்.
பாதுகாப்ப தருவார். ஹalleluya. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். எஸ், அவர் சீயோனுக்கு இறங்குகிற காலம் வந்துருச்சு. அவர் வழிகளை திறக்கிற நேரம் வந்துருச்சு. அவர் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வழிகளை திறக்கிற காலம் வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடி நான் அப்படி பார்க்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் அப்படி பார்க்கிறேன். நிறைய பேர் அப்படியே திக்கு தசை தெரியாம எப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிறைய பேர் நின்றுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, பின்னாடியும் என்னால போக முடியல, முன்னாலேயும் என்னால போக முடியல. நிறைய பேர் நடு கடல்ல நிக்கிறீங்க. நடுக்கடல். இனி நான் பின்னாடியும் நீ போக முடியாது, நான் முன்னாடியும் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நடுக்கடல், நடு ஜாமம், பலத்த காற்று. நடுக்கடல், நடு ஜாமம், பலத்த காற்று. ஆனா இதன் நடுவிலே கர்த்தர் நடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புறேன், உங்களுடைய நடுக்கடல்ல கர்த்தர் கடந்து வருவார், நடு ஜாமத்துல கடந்து வருவார். அந்த பலத்த காற்று நடுவே என் தேவன் கடந்து வருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகள் அப்படி மேல உயர்த்தி, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை. அந்த மூத்த பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறீங்கன்னா, அந்த மூத்த பிள்ளை தான் ஒரு திராட்சை செடி. அந்த இளைய பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறீங்கன்னா, அந்த பிள்ளை தான் ஒரு திராட்சை செடி. இல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த காரியத்தை ஆண்டவர், இந்த திராட்சை செடி ஒருவேளை பட்டு போயிருமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் திராட்சை செடி. நான் நினைக்கிறேன், அந்த திராட்சை செடியை மனசுல கொண்டு வந்து எது வளரணும்னு நினைக்கிறீங்களோ, எது நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படியே முழு பலத்தோட ஒரு ஜபமா 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 இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இதோ கர்த்தர் வருகிறார், இதோ ஆண்டவர் வர்றாரு, இதோ அவருடைய பிரசன்னம் கடந்து வருது. ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துல நிறைய மரங்கள் வளர்ந்து இருக்குது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ஒரு சின்ன செடிய அந்த தோட்டத்தின் நடுவில் நடுறாரு. கொஞ்சம் வெயில் பட்ட உடனே அந்த செடி அப்படியே பட்டு போயிருச்சு. அங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க, அதுதான் நட வேணான்னு சொன்னோம்ல, அதுதான் வளராதுன்னு சொன்னோம்ல, இது பட்டு போகும்னு சொன்னோம்ல. நிறைய பேர் சொல்றாங்க.
ஆனா அந்த செடியை நட்டவர் கொஞ்சம் தண்ணி ஊத்துறாரு. நிறைய பேர் அவரை பார்த்து கேட்கறாங்க, எதுக்கு தண்ணி ஊத்துறீங்க? இந்த செடிதான் பட்டு போயிருமே, திரும்பி வளராது. இல்ல, இந்த செடி திரும்ப வளரும்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. உங்க பிள்ளைய பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. உங்க குடும்பத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த தண்ணியை ஊற்றுவதற்கு கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த செடி பெரிய மரமாய் வளர்ந்து, அந்த காற்றில் உள்ள எல்லா மரத்தை விட மேலான மரமாய் வளர்ந்து, அந்த மரத்தின் கீழே அநேக ஜீவராசிகள் வந்து அடைக்கலம் தேடுகிறதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். கரங்களை தட்ட தட்ட கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் ஒன்னு அப்படி செய்வேன், நான் செய்வேன் உன்னை பெரிய மரமா, நாம் அந்த காரியத்துல பெரிய மரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை உயர்த்தி, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. அப்படியே இந்த வசனத்தை பாட்டா பாடுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, தேவனே. அப்படியே உங்க சத்தம் வரட்டுமே. நீங்க பேசணும் ஏசப்பாட்ட, நீங்க பேசணும் ஏசப்பாட்ட. உங்க சத்தம் கத்திரத்துல கேட்கணும். உங்க குரல்ல ஆண்டவர் கேட்கணும்னு விரும்புவார். நீங்க அப்பா அப்படின்னு கூப்பிடுறத ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க பேசணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இல்ல, அமைதியா இருக்கக்கூடாது. சின்ன தம்பிங்க, தங்கச்சிங்க, வாலிப பிள்ளைங்க, தங்கச்சிங்க எல்லாரும் மனசார அப்படியே அப்பா அப்படின்னு சொல்லி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. எஸ், அங்க ஒரு சிஸ்டர் சத்தமா பாடுறத நான் பாக்குறேன், நான் நம்புறேன். இல்ல, இந்த பாடவே கர்த்தர் கடந்து வர்றாரு. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். சொல்லுங்க அப்பா பார்த்து, திரும்பி வாரும், வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். முடிஞ்சா உங்க தலை மேல கைய வச்சு, இல்லன்னா உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லி, இப்ப எந்த காரியம் நெருக்கலா இருக்குதோ அந்த காரியம் மனசுல கொண்டு இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். சத்தமா ஒரு 5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த திராட்சை செடியை இந்த திராட்சை செடியை, இந்த திராட்சை செடி, இந்த திராட்சை செடி. எஸ், சத்தமா சத்தமா சொல்ல 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 அந்த மகிமை முழுவதுமாய், மகிமை முழுவதுமாய், மகிமை முழுவதுமாய், மகிமை முழுவதுமாய். ரித்தலரத்தேரா நோரோ தலோரோ ரேத்தரா லப்தனரோ லத்தனேரலதரமா. ஆண்டவருடைய ஒரு பெரிய பலத்த பிரசன்னம் இந்த இடம் முழுக்க அசைவாடி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய மகிமை கடந்து வருகிறது. இதோ ஒரு மேய்ப்பனாய் கடந்து வருகிறார், இதோ ஒரு குயவனாய் கடந்து வருகிறார், இதோ ஒரு விவசாயியை போல கடந்து வருகிறார். நான் நடுவேன், நான் நடுவேன், நான் நீர் பாய்ச்சுவேன், நான் விளைய செய்வேன். பட்டு போகாது, இந்த செடி பட்டு போகாது, இந்த பிள்ளை பட்டு போகாது, இந்த குடும்பம் பட்டு போகாது. இதோ அவர்கள் கண்கள் பார்க்க பார்க்க, சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்ணு பார்க்க பார்க்க கர்த்தர் வளர்த்துகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் வளர்த்துகிறார். எல்லா தடைகளை தாண்டி கர்த்தர் வளர்த்துகிறார். எல்லாருடைய கண்ணும் பார்க்க ஆச்சரியமா ஆண்டவர் வளர்த்துறார். யார் தடை பண்ண முடியும்? கர்த்தர் வளர்த்தும் போது யார் தடை பண்ண முடியும்? இல்ல, யாருமே தடை பண்ண முடியாது. உனக்கு தான், உனக்கு தான் மகனே, உன்னை எங்க இருந்தோ எடுத்த மகளே, எங்க இருந்தோ எடுத்த, நான் கொண்டு வந்தேன். உன் குடும்பத்திலிருந்து உன்னை வேறு பிரிச்சேன், உன் சொந்தத்திலிருந்து உன்னை வேறு பிரிச்சேன். நான் எடுத்துட்டு வந்து உன்னை மலை மேல நட்டேன். நீ காஞ்சி போறத குறிச்சு பயப்படாத. நான் உன்னை வளர்த்துவேன், நான் உனக்கு தண்ணி ஊத்துவேன், நான் உன்னை பெரிய மரமா மாத்துவேன். ஒருவரும் உன்னை அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்.
தேரோ ரித்தலரம் தேரத் நோரு தோலு லெப்தரபா சேகரப் நோர் டோரப் தலேரத. அவர் குயவனாய் குயவனாய் குயவனாய், அவர் ஒரு தோட்டக்காரனை போல, அவர் ஒரு தோட்டக்காரனை போல இந்த இடம் முழுவதும் கத்தர் உலாவுகிறார். கத்தர் ஒரு தோட்டக்காரனை போல இந்த இடத்துல கத்தர் வர்றாரு. அவரே கொத்தி அறுபோடுகிறார், அவரே வளர்த்துகிறார். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த திராட்சை செடியை விசாரித்தரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தரும். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. நான் நம்புறேன், ஆண்டவர் உயிர் கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஆண்டவர் கவனிக்கிற நேரம் வந்துருச்சு. அவரால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். ஆமென். இந்த திருச்சபைக்கு, இந்த திருச்சபை ஜனங்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தோட்டக்காரனை போல, தோட்டக்காரனை போல உங்களை நட்டவர் அவர், உங்களை வேறு பிரிச்சவர் அவர். இந்த பட்டணம், இந்த தேசம் எத்தனையோ பேருக்கு கொடுமையின் பட்டணமா மாறி இருக்குது. எத்தனையோ பேர் இங்கேருந்து என்னென்னமோ சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதுவரையிலும் உங்களை இந்த இடத்துல கிருபையாய் கத்த நடத்தினார்ல, ஆச்சரியமாய் நடத்தினார். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர், இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் வந்து கர்த்தர் உங்களை எடுத்தது வந்து சாதாரணமான ஒன்றுக்குமே இல்லாத இடத்துல இருந்து தான் கர்த்தர் நிறைய பேரை தூக்கி எடுத்தார். உங்களுக்கு பின்னணி எதுவுமே இல்லை, உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு 1000 பேர் உங்களுடைய வரவுக்காக எதிர்பார்க்கலாம், இன்னைக்கு 1000 பேர் உங்களை கிட்ட பேசுறதுக்கு ஆசைப்படலாம். ஆனா ஒரு நாள் நீங்க ஒண்ணுமே இல்லாத போது, யாருமே இல்லாத போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர், உங்க கூட நின்னவர், உங்களுக்கு ஆறுதலா இருந்தவர், அவர் தான் ஆறுதலா இருந்தாரு, அவர் தான் ஆறுதலா இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் ஆண்டவரோட நிறைய பேர் நீங்க நடந்தீங்கல்ல, அன்னைக்கெல்லாம் ஆண்டவருடைய கரத்தை நீங்க நிறைய பேர் பிடிச்சிங்கல்ல, அன்னைக்கு உங்க சந்தோஷம், உங்க ஆறுதல், உங்க ஜெபம் எல்லாமே எல்லாமே ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். ஆனா இவ்வளவு சீக்கிரமா அந்த தோட்டக்காரரை மறந்துறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்? அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எடுங்க, ஆண்டவரே என்னுடைய அஸ்திபாரத்தை நான் திரும்பவும் என்ன பண்ண போறேன்னா அதை பழுது பார்த்து கட்டக்கூடிய கிருபையை கத்த தர வல்லவராக இருக்கிறார். இந்த 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது எங்கள் சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது சர்ச்சு. நம்ம சர்ச்சுக்குலேருந்து கேட்டால் அந்த ரோட்டில் வந்து ரயில் போகிற சத்தம்லாம் சர்ச்சில் கேட்கும். ரயில் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டருக்குள்ளே தான் சர்ச் இருக்குது. அப்போது நிறைய ஆக்சிடெண்ட், அப்படின்னா நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க அந்த ஏரியாவில். அது என்னமோ தெரியல, கீழே நிறைய வீடுகள் இருக்குது, அந்த ஏரியாவில் நிறைய பேர் தற்கொலை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் பீரியட் நடந்துட்டுருக்குது. ஒரு அம்மா வந்து சூசைட் பண்ணுறதுக்காக, தற்கொலை பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. வரும்போது இங்கே ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு வந்து உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துடுறாங்க. வந்து பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அவங்க ரட்சிக்கப்படலை தெரிஞ்சிருச்சு. என்ன ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கணவனார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி கணவனார் இறந்துட்டார். ஒரே பையன். இந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நான் உயிரோட வாழ மாட்டேன், நான் சாகுறேன்னு சொல்லி அந்த ரயில் ரோட்டில் போய் விழுந்து உயிர் மட்டும் அவனுக்கு தப்பிச்சிருச்சு. அவனுடைய இந்த கை ஃபுல்லாக சதஞ்சிருச்சு, கால் சதஞ்சிருச்சு. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையனை நான் பார்க்க முடியல, அதனால நானும் செத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரயில் ரோட்டில் விழுந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லி போனேன். இந்த சத்தம் வந்து என்னை இழுத்துருச்சு, எனக்கு கடவுள் நன்மை செய்வாரா அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ஆண்டவரை குறித்து பேசி ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை அனுப்பினோம். 30 நாளைக்குள்ள அந்த பையனுக்கு கையெல்லாம் ரெடியாகி அவங்களுக்கு விற்க முடியாத அந்த லேண்டை நல்ல விலைக்கு விற்று 1 இயர்க்குள்ள அந்த பையனுக்கு திருமணமாகி இன்னைக்கு அவங்க 2 பேருமே சர்ச்சில் ஒரு பெரிய சாட்சியாய் மாறி. அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து தற்கொலை பண்ணி சாக வேண்டியது, என் பிள்ளை சாக வேண்டியது,
ஆனா ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. நான் நம்புறேன், அந்த தேவன் தான் நமக்கும் தேவன். அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கணும். அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க போகிற பாதை யாருக்குமே தெரியாம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நீங்க எந்த சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போறீங்கன்னு ஒருத்தருக்குமே தெரியாம இருக்கலாம். பாஸ்டர், எல்லாருக்கும் முன்னாடி நீங்க நடிக்கலாம், மற்றவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது உங்களுடைய துக்கத்தை நீங்க வெளிப்படுத்தாம நீங்க அவங்கள்ட்ட சந்தோஷமா பேசலாம். கணவனார் இடத்துல, மனைவியின் இடத்துல, சொந்தக்காரங்களிடத்துல நீ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னா நம்ப கூட முடியாத அளவுக்கு நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ போகும் வழியை யாருமே அறியாட்டாலும் நீ போகும் வழியை அவர் அறிவார். நீ போகும் வழியை அவர் அறிவார். அவர் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் சோதித்த பிறகு நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். நம்புறவங்க கைகளை தட்டி, நீங்க எந்த பாதையில போறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எந்த பாதையில நடந்து போறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க போகிற பாதையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க போகிற பாதையில அவர் உங்களை தேற்றுவார். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் எல்ரோயி, நம்மை காண்கிற தேவன். இந்த திருச்சபையினுடைய பேர் போலவே இந்த திருச்சபையில யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை பார்க்கிற கர்த்தர். ஆமென். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிற, ஆசையாய் பார்க்கிற. ஹல்லேலூயா. சோ நீங்க ஆண்டவரிடத்துல பேசணும்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். நீங்க இப்ப பாருங்களேன், நம்ம உங்களுக்கு ஒரு பையன் ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான். 10,000கணக்கான ஜனங்கள் அந்த பிள்ளையை ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த பிள்ளை பேசுது, அவனுடைய பேச்சை கேட்கறதுக்கு 1000 பேர் வர்றாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரும்போது நீங்க அங்க நிக்கிறீங்க. நீங்க நிற்கும் போது உங்க பிள்ளை உங்களை பார்த்தும் கூட ஒண்ணுமே சொல்லாம எல்லாரும் அவருக்கு பின்னாடி போறதுனால உங்க பிள்ளை அப்படியே போயிச்சுன்னு வைங்களேன். உங்க பிள்ளை எத்தனை கோடி பேருக்கு முன்னாடி நின்னும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? அப்பாவுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? என் பிள்ளை ஸ்டேஜில் நிக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, என் பிள்ளை 1000கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு சந்தோஷம் இல்லை. அத்தனை கூட்டத்திலையும் என் பிள்ளை என்னை திரும்பி பார்த்து, அப்பா அப்பா, இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், அப்பா சந்தோஷமாயிட்டு போவாரு. பிரதர், சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கிறத நிறைய பேர் கை தட்டி ரசிக்கலாம், சிரிக்கலாம், சந்தோஷப்படலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை புகழலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அப்பாவுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா இருக்கிறது சந்தோஷம்தான், நீங்க 1000 பேருக்கு முன்னாடி நிக்கிறது சந்தோஷம்தான், நீங்க எல்லாமே சந்தோஷம்தான் அப்பாவுக்கு. ஆனா உண்மையான அப்பாவுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ இப்படி கையில வாங்குறியடா, நீ இந்த பட்டணத்துல நீ பொழைச்சிருக்கிறியே, நீ ஜீவிச்சிருக்கிறியே, என்னை பார்த்து ஆசையா நன்றி ஏசப்பா, இல்லை ஐ லவ் யூ ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா, நான் இன்னைக்கு தப்புன்ட்டேனா சாரி ஏசப்பா, நான் இன்னைக்கு பொய் சொல்லிட்டேன்ப்பா சாரி ஏசப்பா. ஒரு நாளாவது, அதான் நிறைய பேர் ஆண்டவரை இன்னைக்கு தேடி போறது என்ன தெரியுமா? கையை பார்த்து பார்த்தே நிறைய பேர் பழகிட்டாங்க, ஆனா முகத்தை நிறைய பேர் பார்க்கவே இல்லை. நான் சொல்றேன், ஏசப்பா அவனுடைய கையை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. அவருடைய கையை பார்க்கறது தப்பு இல்லை. பிள்ளைங்க அப்பாவுடைய கையை பார்ப்பாங்க. அப்பா வெளியே இருந்து வந்துட்டு இருக்கும்போது அப்பா பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, பிள்ளையினுடைய நேச்சர் அது. அதுக்காக அப்பா எனக்கு நீ கை பார்க்குற அப்படின்னு சொல்ல மாட்டாரு. வாங்கிட்டு வர்றதை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்து தான் ஆவாரு. ஆனா அப்பாவுக்கு ஒரு நாளாவது என்ன ஆசை இருக்கும்னா, என் பிள்ளை என் கையை பார்க்கறத விட என் பிள்ளை எங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, என் முகத்தை பார்க்கணும். ஆண்டவரை தேடி வரும்போதெல்லாம் அது தப்பு, இது தப்பு, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, இதை பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கூட இந்த 3 நாள் கூட நிறைய பேர் நிறைய ஜப குறிப்போட கடந்து வந்திருக்கீங்களே. இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை, உங்களுடைய ஜப குறிப்பை கண்டிப்பா ஆண்டவர் கேட்பாரு.
துன்மார்க்கர் மேல மலையை வர்ஷிக்கிற கர்த்தர், பாவி மேல மலையை வர்ஷிக்கிற கர்த்தர், நல்லோருக்கு எல்லாருக்குமே மழை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். கண்டிப்பா அவருடைய பிள்ளைகளாகி உங்களை என்னை விட்டுற மாட்டாரு, கண்டிப்பா செய்வாரு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறது மாதிரி, ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஃபர்ஸ்ட் டே நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரதர், நான் சொல்றேன், இன்னைக்கு மட்டும் உங்களை வெறுக்கும் போது, உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில ஒரு இடத்துல நடக்கிறீங்கல்ல, கண்ணீரோட நடக்கிறீங்கல்ல, இந்த கண்ணீரை மனுஷனுக்காக வடிக்காம, துக்கமா வடிக்காம, இந்த கண்ணீரை ஆண்டவரோட கூட சேர்ந்து வடிச்சிட்டீங்க அப்படின்னா, 5 வருஷம் தாண்டி அதே தெருவில் நடந்து போகும்போது நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் அப்படின்னு சொல்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எப்பவுமே உங்களுடைய கையில இருக்கிற வரைக்கும், கண்ணீரை நீங்க சும்மா சிந்துற வரைக்கும் அதுக்கு வேல்யூ இல்லை. 5 அப்பமும் 2 மீனும் பிள்ளையினுடைய கையில இருக்கிற வரைக்கும் வேல்யூ இல்லை. அந்த அப்பமும் மீனும் 5 2 தான் இருந்துச்சு. ஆனா எப்ப ஏசப்பா அவனுடைய கையில போச்சோ, அது வேதம் சொல்லுது 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவிற்கு அது பெருகிருச்சு. உங்க கண்ணீர் கர்த்தரிடத்துல போகணும், உங்க டேலண்ட் ஆண்டவரிடத்துல போகணும், உங்களுடைய எல்லாமே ஆண்டவரிடத்துல போக 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 நான் நம்புறேன், அவர் பரம குயவன். அவரை மாதிரி பெஸ்ட் டீச்சர் யாரும் இல்லை, அவரை மாதிரி ஒரு குயவன் யாரும் இல்லை, அவரை மாதிரி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவருடைய கரத்துல போக போக அவரை அழகா டிசைன் பண்ணி வனைந்து கொண்டு, நீங்களே உங்களை நம்ப முடியாத அளவிற்கு, உங்க சொந்தங்கள் உங்களை நம்ப முடியாத அளவிற்கு மகா பெரிய மகிமையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ நீங்க கேளுங்க. இன்னைக்கு இந்த ஜெபம் முடிக்கும் போதே அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருங்க. அப்படி தனியா போய் நிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏசப்பாட்ட பேச நீங்க அப்படியே என்னுடைய ஊர் நமக்கு கன்னியாகுமரி தான், நாகர்கோயில் அருமனையில் தான் நான் இருந்தேன். என் கூட எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் சத்தியத்துக்காக வாழ்றாங்க, சத்தியமா தான் இருக்காங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு வரைமுறை. பெண்டிகாஸ்டா சர்ச்சுக்கு போறோமா, பைபிள் எடுக்கிறோமா, இப்படி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு எல்லாரை விட கர்த்தர் வித்தியாசமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் எல்லாரை விட ஆண்டவரை வித்தியாசமா தாங்க தேடினேன். இவர் இப்படியெல்லாம் நேசிக்கலாமா, இவர் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரா, இவர் இப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசுவாரா அப்படின்றது பாரம்பரியத்துல எனக்கு பண்ண முடியல. சும்மா இல்லையா ஸ்தோத்திரம் அப்படின்னு கை தட்டுறதுல எந்த பிரயோஜனமே அதல்ல. அது ரெண்டு டெய்லி நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனால கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு நெருக்கம். இந்த பெரிய தேசம், இந்த தேசத்துல நான் நம்புறேன், நீங்க நிறைய பேர் எப்படி வரணும்னா, அவருக்கு உங்களை தெரியும்ன்ற அந்த லிஸ்ட்ல இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க வந்துடணும். உங்க காரு கர்த்தரை ஆராதிக்கிற அப்படி கண்ணீர்னால நிரம்பணும். அப்படியே பைபிளை திறந்து வச்சுட்டு நிறைய வசனத்தை வாசிக்கும் போது உங்க கண்ணீர் அந்த பைபிள் அப்படியே கொட்டணும். நீங்க நிறைய வார்த்தையை ஏசப்பட்ட பேசணும். அந்த வார்த்தையெல்லாம் இதுவரைக்கும் யாருக்குமே பேசாத வார்த்தையா இருக்கணும். இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே நான் புகழ்ந்ததில்லை, யாருக்குமே சொன்னதில்லை என்று அப்படி ஸ்பெஷலான வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல சொல்லணும். நான் நம்புறேன், இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஒரு சிலரை ரொம்ப அழகா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்ல, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் தெரிஞ்சு கொண்டேன். நீ ஒரு மோசே, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மோசையினுடைய அபிஷேகம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மோசையினுடைய அபிஷேகம். காரணம் என்னன்னா, மோசையை கொல்றதுக்கு எத்தனையோ சதி திட்டங்கள் நடந்துச்சு, ஆனா மோசையை சாகடிக்க முடியல. அதே மாதிரிதான் உன்னையும் கொல்றதுக்கு எத்தனையோ சதி திட்டங்கள் நடந்தும் இன்னைக்கு வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிறது, அது எனக்கு நான் உன் மேல வச்ச கிருபை. உன் மேல வச்ச கிருபை. மோசே 40 வருடங்கள் போனதுனால அப்படியே சோர்ந்து போய் உடைஞ்சு போய், ஆண்டவரே எனக்கு கைவிட்டாரு, ஒண்ணுமே முடியாதுன்னு போது அவரை தேடி போய், இல்ல உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் முடியவே இல்லப்பா. அந்த மறுபடியும் அந்த மோசையை கர்த்தர் திரும்ப போய் சந்திச்சார். கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த முட்செடி அப்படியே அக்னினால எரிஞ்சிட்டே இருக்குது.
ஆனா மோசே உற்று பார்த்தான், அவ்வளவு தீ எரிஞ்சும் அந்த செடி கருகி போகவே இல்லை. இத்தனை தீ, இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம் வந்தும் நீங்க நிர்மூலமாக அது இருக்கிறது ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம். அதுலயே நீ தெரிய வேண்டாமா மகனே? அதுலயே நீ தெரிய வேண்டாமா மகளே? உன்னை முடிஞ்சிச்சுன்னு எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல. கர்த்தர் நீ முடியலன்றத ஒரு டைம் இல்ல, பல டைம் கர்த்தர் நிரூபிச்சிட்டார்ல. ஹalleluya. சொல்லுங்கப்பா பார்த்து. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரி. கைகளை மேல தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே, என் ஜீவனே, இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. வேதம் சொல்லுகிறது, ஆசா தன் கால்களில் வியாதியை கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்னு பைபிள் சொல்லு. ஆசாவை ராஜாவாக்குனவர் கர்த்தர், ஆசாவை உயர்த்தினவர் கர்த்தர். ஆசா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் ஆண்டவரிடத்துல போய் நிறைய அற்புதங்களை ஆசா பார்த்திருக்கிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது ஆசா இப்ப பெரிய ராஜாவானதுக்கு அப்புறம் ஆண்டவரை தேடுகிறத சுத்தமா விட்டுட்டான். இப்போ இந்த காலுக்கு வியாதியை கர்த்தர் கட்டளை இட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது சும்மா வந்த வியாதி கிடையாது. இது ஆசா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்த வியாதி கிடையாது. இந்த வியாதியிலையாகிலும் என்ன தேடுவானான்னு நினைச்சு கர்த்தர் அனுமதிச்சதுதான் ஆசாவுக்கு கால்களில் வியாதி. ஆனா இந்த ஆசா என்ன நினைச்சா அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரிடத்துல போய் நிக்கிற ஆசா இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காசு இருக்குது, இப்போ ஆள் பலம் வந்துச்சு, இப்போ எல்லாம் வந்த உடனே அவனுடைய சிந்தை ஆண்டவரை தேடாம ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா. ஆனா ஒரு காலத்துல ஆசாவுக்கு வந்து எது நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்பான். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. அவ்வளவு சீக்கிரமா மனுஷத்துல போய் நிற்க மாட்டான், அவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய மாம்சத்துல தேட மாட்டான். ஆனா இப்போ ஆசா என்ன பண்றான் அப்படின்னா, கால்களில் வியாதியை கண்ட உடனே கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். பிரதர், சிஸ்டர், உடைய வாழ்க்கையிலே ஆயிரம் ஆயிரம் இடங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற சிலருக்கு ஒருவேளை சோதனையின் பாதை. இந்த சோதனை வந்து நீங்க மனுஷனை தேடுறதுக்கு இல்ல, இந்த சோதனை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதனையின் மத்தியில நீ என்னை நெருங்குவாயானால், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
கர்த்தர் வேற எதுக்குமே அனுமதிக்கல பிரதர், கர்த்தர் வேற எதுக்குமே அனுமதிக்கல சிஸ்டர். கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கிட்ட வந்தன்னா, நீ எங்கிட்ட வர்றதுக்காக தான் இதை நான் அனுமதிச்சிருக்கிறேன். இது என்னுடைய அனுமதியினால தான் வந்திருக்குது. இது உன்னை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, இது உன்னை அழிக்கிறதற்கு இல்ல, இது உன்னை சாகடிக்கிறதுக்கு இல்ல, இது உன்னை எல்லாத்தையும் எடுத்து உன்னை வெறுமையா அனுப்புறதற்கு இல்ல. கர்த்தர் சொல்றாரு, இது நான் என்னோடு உன்னை சேர்க்கிறதற்காக கர்த்தர் அனுமதிச்ச சின்ன முள்ளு. இதுல கர்த்தரை பற்றி பிடிச்சா, இதுல ஆண்டவரை பற்றி பிடிச்சா, நான் நம்புறேன் கண்டிப்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மாம்சத்துல முயற்சி எடுக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய யோசனை, எனக்கு அவங்கள தெரியும், இவனுக்கு எனக்கு இவ்வளவு தெரியும். நீங்க சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்கும் வேதத்துல இருந்த வித்தியாசத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சவுல் ராஜா போன இடத்துல எல்லாம் ஆயுதம் அவர் கூட இருக்கும்னு வேதம் சொல்லும். எல்லா இடத்துலயும் ஆயுதம் இருந்துச்சாமா. அவருடைய மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா, சவுல் ராஜா தன்னுடைய தேசத்துல ஏதாவது ஒரு பராக்கிரமசாலிகளை பார்த்தா சவுல் ராஜா உடனே தோள் மேல கையை போட்டு, நீ மிலிட்டரியில ஜாயின் பண்றியான்னு கேட்பாராமா. பார்க்கிறவங்களை எல்லாம் பராக்கிரமசாலிகளை பார்த்தால் அப்படிதான் கையை போடுவாராமா. அதுக்கு பிறகு வந்த உடனே ராஜ்யபாரம் பண்ணின உடனே வந்த உடனே என்ன பண்ணார்னா, கொல்லர்களை நியமித்தான் அப்படின்னு பைபிள் சொல்லும். யாரு? சவுல் ராஜா. அப்படின்னா கத்தி எல்லாம் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு கொல்லர்களை எல்லாரையுமே கொல்லர் வேலைக்கு அனுப்பிட்டான். பட்டை எல்லாத்துக்கும் எல்லாமே பட்டறைக்கு போங்கடா அப்படின்னு அனுப்பிவிட்டான். முழுக்க முழுக்க சவுல் ராஜா அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, மாம்சமாகவே இருந்துச்சு. எதை யோசிச்சாலும் மாம்ச பிரகாரமாவே யோசிச்சு வந்தான். அவனுடைய பட்டயத்தை குறித்து நீங்க வேதத்துல வாசிப்பீர்களானால், அவனுடைய பெட்ரூம்ல போகும்போது பட்டயம் இருந்துச்சுன்னு சொல்லும். அவனுடைய சாப்பாட்டு அறையில பட்டயத்தை கொண்டு போனான்னு வேதம் சொல்லும். இப்படியே பட்டயம் 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 பட்டயம்னு கடைசியில் அவனுடைய தூங்குற இடத்துல அவனுக்கு பட்டயம் இருக்கும். கடைசியில் ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரதர், ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. என்ன தெரியுமா, நம்முடைய மாம்சத்திலேயோ இல்லை என்றால் நமக்கு கொடுத்திருக்கிற ஆட்கள்லையோ எப்பவுமே நீங்க சார்ந்திடவே கூடாது. ஆண்டவரோட நடந்துட்டான், 12 பேர்ல ஆண்டவரோட நடந்தவன் தான் தேவனுடைய மனுஷன். இத்தனை நாள் கர்த்தரோட நடந்து ஆண்டவருடைய அற்புதத்தை கேட்டு செய்தியை கேட்டு, ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது வேதம் சொல்லுது, தன்னுடைய கையில இருக்கிற பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டினானாமா. ஆண்டவர் உடனே என்ன சொல்றாரு தெரியுமா, பட்டயத்தை எடுத்த யாவரும் உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும், யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, உங்க முயற்சியில ஒண்ணுமே நீங்க பண்ணாதீங்க, இல்ல எதுவுமே வேண்டாம். சண்டை போடுறதோ, வாக்குவாதம் பண்றதோ, ஃபைட் பண்றதோ, நான் கேஸ் போடுறேன்னோ, நான் நிக்கிறேன்னோ, என்ன நடந்தாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நான் நம்புறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தாவீது. வேதம் சொல்லுது, இவன் யாரையும் தேடி போகல, ஆனா தாவீதினிடத்துல சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுவும் ஃபர்ஸ்ட் வரும்போது பராக்கிரமசாலிகள் எல்லாம் சேரல. ஃபர்ஸ்ட் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, கை இல்லாதவன், கால் இல்லாதவன், இவன் எல்லாம் முதல்ல தாவீதோட சேர்ந்தான். ஆனா தாவீதோட அவங்க சேர்ந்ததுக்கு பிற்பாடு பராக்கிரமசாலிகளும் சேர்ந்தார்களாமா. நான் நம்புறேன், நீங்க தேடி போக வேண்டியது இல்லை, கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வருவாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா நிச்சயமா எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும். சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாகும். ஆமென். தாவீதுனுடைய கையில எப்பவுமே கிட்டார். கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். அவன் பாத்தீங்கன்னா ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கிட்டாரை கையில எடுக்கிறான். அதை விட அடுத்தது எங்கன்னா, ராஜா அரண்மனையில இருக்கும்போது இரவுல போய் படுத்து தூங்க போகும்போது அந்த கிட்டாரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே
விழித்திருப்பேன். இந்த வசனத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரொம்ப குளிர் பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்ரம்ஸ் வாசிப்போம் பாருங்க. நம்ம ஊரில் ட்ரம் வாசிப்போம். இந்த ட்ரம்மை வந்து காலையில் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு எப்போவுமே ஒரு ஹீட் பண்ணுவோம். அடுப்புக்கு முன்னாடி கொண்டு வச்சு அது ஹீட் ஆகும்போது தான் அதனுடைய அது நல்லா வந்து சவுண்ட் அதில் வரும். அப்போது இவன் தூங்க போகும்போது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் காலையில் எந்திரிப்பேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்காத, தூங்கிட்டு இருக்காத, நான் காலையில் எழும்பும் போது எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. அப்போ தாவீது முழுக்க 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 என்ன நடந்தால், இப்போ ஆண்டவர் வந்து 3 தண்டனை அவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. நீ எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோன்னு யாருக்குமே சொன்னதில்லை, இவனுக்கு சூஸ் பண்றாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? 3 வருஷம்ன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, 3 மாசம்ன்றது அதை விட ஜாஸ்தியா இருக்குது, 3 நாள்ன்றது கம்மியா இருக்குது. ஆண்டவரே இந்த கடைசியில் சொன்னீங்கல்ல, இதை வேணா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா தாவீது பதிலே சொல்ல மாட்டான் தெரியுமா? இப்பொழுது நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையில விழாது இருப்பேனாக. எந்த பதிலும் சொல்ல மாட்டான். இப்ப ஆண்டவரே உன்னை சூஸ் பண்ணி 3வது ஆரம்பிச்சிருவாரு. இவன் ஜெபம் பண்ண உடனே பாதியிலே நிப்பாட்டிடுவாரு. அப்போ எந்த அளவிற்கு தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒருத்தனை கர்த்தர் அரசனா மாத்தினாரு. அவங்க அம்மா அப்பா என் பிள்ளை இப்படி வருவான்னு நினைக்கல, அந்த பிள்ளைய கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. அவங்க அம்மா அப்பா அவனை குறித்து நல்லா நினைக்கலன்னு கூட தப்பில்லை. ஆனா எல்லாம் தெரிஞ்ச தீர்க்கதரிசி தாவீது முன்னாடி வந்து நிற்கும் போது, இவனை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, இவனா, இந்த இளைஞனா, ஊழியக்காரராலே என்ன பண்ண முடியல? இப்போ நல்லா நினைச்சுங்க, வேற அத்தனை பேரும் தாவீத ராஜாவாவான் அப்படின்னு நினைக்காத குறித்து எனக்கு வந்து டவுட் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அதுவும் அம்மா அப்பா கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளையை குறித்த கெப்பாசிட்டி யாருக்கு தெரியும்? அம்மா அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன் பிள்ளையா கடைக்குடி போயா, ஐயோ அது ஆகாதுங்க அப்படின்றவாங்க. ஆனா தீர்க்கதரிசி கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு விஷன் இருக்குது. அவர் தான் அபிஷேகம் பண்ணி, ஏற்கனவே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு. இந்த தீர்க்கதரிசி இதுவரைக்கும் நெகட்டிவா யாரையுமே பேசுனதில்லை. த ஃபர்ஸ்ட் டைம் தாவீது வந்து நிற்கும் போது, ஆண்டவர் என்ன விளையாட்டு பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவா மாத்தினவன் அவ்வளோ உயரம், அவ்வளோ ஹைட்டு. ஏன்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலையும் சவுல் உயரமுள்ளவன் அப்படின்னு பேர் சொல்லுது. இவர் அந்த கான்செப்ட்லேயே வந்திருக்கிறாரு. அடுத்த ராஜாவா அபிஷேகம் பண்றவன் அப்படிதான் இருப்பான்னு. ஏற்கனவே ஈசாயினுடைய பிள்ளைங்க 2 பேரும் வந்து நிற்கும் போது, அவன் ஜிம் பாடியில் மிலிட்டரியில் இருக்கிறான். அவன் வந்து நிற்கும் போது சந்தோஷமா ஆண்டவரே இவனா அப்படின்னு கேட்டார். ஏன்னா உடம்ப பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்னு. தாவீது வந்து நிற்கும் போது அவருடைய ஸ்ருதி அப்படியே இறங்கி போச்சு. இவனை போயா அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினார். உங்க வீட்டுக்காரங்களே நினைச்சிருக்கலாம், இவன் வரமாட்டான், இவங்க வர முடியாது, இவன் ஒன்றும் இல்லாம போவான், இவெல்லாம். நான் நம்புறேன், உங்களை வளர்த்துறவங்க சொல்லலாம், உங்களை ஆதரிக்கிறவங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மட்டும் அந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லாத இடத்துல கர்த்தரோட நடந்த அந்த ஒரு காரணத்திற்காக ஆடுகளுக்கு பின்னாடி கொண்டு போயிருந்த ஒருத்தனை கர்த்தர் ராஜாவா மாற்ற முடியுமானா? கர்த்தர் ஒண்ணு மட்டும் சொல்றாரு, எங்கிட்ட இல்லாதது என்ன மகனே இருக்குது. அவரிடத்துல இல்லாத உயர்வு யார்கிட்ட இருக்குது? அவரிடத்துல இல்லாதது யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டையுமே இல்லை பிரதர், யார்கிட்டையுமே இல்லை பிரதர், சிஸ்டர், யார்கிட்டையுமே இல்லை சிஸ்டர். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பின்னாடி போய் உட்காந்து செய்வான்னு காத்து கடந்து அவன் பிச்சு கிள்ளி போடுறதை விட, நான் நம்புறேன், ஆண்டவருடைய பாதத்தில் கர்த்தரை நம்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியில அளந்து போடுறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால முடியும். அதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமேன்னு சொல்லு. ஆண்டவர் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சது சரியான்னு கேட்டா கண்டிப்பா சரி. அவர் எங்க மீன் சாப்பிட்டுருப்பாரு? அவர் எங்க இறைச்சி சாப்பிட்டுருப்பாரு?
நமக்கு ஒருத்தரை நேசிக்கிறோன்னா அதில் எதில் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அவருக்கு எப்படியாவது நல்ல சாப்பாடு சொல்லுங்களேன். இப்போ மார்த்தாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ மொத்தமாக பண்ணிட்டாங்க. அதை மீன் பொரிக்கலாமா, அதை பொரிக்கலாமா, இதை பொரிக்கலாமா. ஆனால் மரியா ஒன்றும் பண்ணலை, நேரே எங்கே உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, இதை பாருங்க ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு. இவன் என்ன நினச்சி கேட்டிருப்பான்னா, 2 திட்டியே போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடு, நீ இங்கே உட்கார்ந்துருந்தா எப்படி அப்படின்னு திட்டுவாருன்னு மனசில் நினச்சா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, நீயும் அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது பிரதர், இங்கே நிறைய மார்த்தாள்கள் இருக்கீங்க, சிஸ்டர் இங்கே நிறைய மார்த்தாள்கள் இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீயும் அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய கவலை, நிறைய கவலை, நிறைய கவலை, என்னென்னமோ கவலை, எதை நினைச்சு கவலை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா உன் கையை பிடிச்சு பேசுறாரு, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டாம், நீ என் பாதத்துல மட்டும் உட்காரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆமென் பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி ஏசப்பட்ட சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. சத்தமா சத்தமா சொல்லுங்க, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு போதும். உங்களை நான் பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே, உங்க கையை பிடிக்கணும் ஆண்டவரே, நீங்க என் கூட பேசுறத நான் உணரணும் ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துறத நான் உணரணும் ஆண்டவரே. வேற யாருமே என்ன உயர்த்த வேண்டாம், நீங்க என்ன உயர்த்தினா போதும். வேற யாருமே என்ன தூக்க வேண்டாம், நீங்க என்ன தூக்கினா போதும் ஆண்டவரே. உங்க கையிலிருந்து சத்தமா ஜெபம் பண்ண பிரதர், கொஞ்சம் வாயை திறந்து நீங்க சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். ஏசப்பா அப்படி எதிர்பார்க்கிறாரு பிரதர், கண்டிப்பா எதிர்பார்க்கிறாரு. மனசார அப்படி வாயை திறந்து பிரதர், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணாம இருப்பீங்கன்னா, இதுவரைக்கும் மனைவியை ஜெபம் பண்ணு, பிள்ளை ஜெபம் பண்ணுன்னு நீங்க சொல்லி இருப்பீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகனே உன் வாயிலிருந்து எப்ப என்ன அப்பான்னு கூப்பிடுவ, உன் வாயிலிருந்து வாலிப தம்பிங்க அப்படிதான் கையை உயர்த்தி உன்னை கர்த்தர் பயன்படுத்தட்டும் சொல்லு. இயேசுவே ரித்தலரப்தன நோராலத் நேரா ராதாலரப்தனோ, நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும். சொல்ல 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 அப்படியே மனசார சொல்லிட்டே இருங்க பாருங்க. உங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் கட்டியா பிடிச்சுக்குவேன் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நீர் வல்லவர் அல்லவாப்பா. உங்களை விட்டா வேற யாருடாப்பா போவோம், உங்களை விட்டா வேற யாருப்பா எனக்கு இருக்கா. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாரும் சொல்லுங்க, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகும், நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும். சொல்லுங்க கையை வைத்து. ஆமென். நம்ம எல்லாரையும் ஜெபத்தில் நடத்துறதுக்கு நான் விரும்புகிறேன். யாரும் உங்களை தூக்கி விட வேண்டாம், யாரும் உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம், யாரும் உங்களை கொண்டு முன்னாடி நிறுத்த வேண்டாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்கவும் வேண்டாம். நான் நம்புகிறேன், ஆண்டவரை மட்டும் உறுதியாய் அவரோட எல்லாமே அவர் செய்யணும்னு நினச்சி அவரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வேற எதுக்கும் எதை குறித்தும் யோசிக்க வேண்டிய அவசியம். உண்மையிலே சொல்ல போனால் கவனிங்கள், நான் எங்கள் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
இப்போ பாஸ்டர் இறந்துட்டாங்க, இப்போ உயிரோடு இல்லை. எங்கள் பாஸ்டருக்கு காலமுத்தி விடுறது, எங்கள் பாஸ்டருக்கு துணி துவச்சி கொடுக்குறது, எங்கள் பாஸ்டர் சாப்பிட்ற தட்டில் சாப்பிட்றது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் எங்கள் மேலே ரொம்ப அன்பும் வச்சுருந்தார். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டனால துணியெல்லாம் வாங்குறதுக்கு இது பண்ணதில்ல. பாஸ்டர் வந்து இந்த பணக்காரங்க, வெளியூரில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க துணியெல்லாம் வந்து அவங்க போட்டு டைட்டான துணியெல்லாம் அனுப்ப சொல்லுவார். அனுப்பி ஒருத்தரை வச்சு துவைச்சி நல்லா அயன் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாரு. எங்களை ரொம்ப எங்கள் பாஸ்டர் சன்னியாசி தான், கல்யாணம் பண்ணிக்கல. நிறைய எங்களுக்காக செலவு பண்ணுவார். என்னை படிக்க வச்சு நிறைய அவர் தான் பண்ணார். அப்போ எங்கள் பாஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா நீங்கள் பேசுகிறத வந்து டைரெக்டாக கேட்குற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது, அதனால நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னால் என் பாஸ்டர்கிட்ட பேசுங்க, பாஸ்டர்கிட்ட நீங்கள் பேசுகிறத நான் அப்படியே எனக்காக எடுத்துக்குவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். எங்கள் பாஸ்டர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட அவருடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை நோன்னு கூட சொன்னதில்லை, வேண்டான்னு கூட சொன்னதில்லை, ஒன் டே கூட. ஸோ பாஸ்டர் சொன்னார்னா அது கர்த்தர் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது. செங்கல் சூளையில் அப்போ வேலைக்கு போய் இந்த ஒரு வாரம் முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை தான் வந்து அந்த சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் நாளில் அன்னைக்கு கிடைக்கலன்னா திருப்பி அடுத்த வாரம் தான் கிடைக்கும். அப்போ கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கு சர்ச்சில். நாங்கள் தான் பாய் போடுவோம், நான் தான் சேர் போடுவோம், எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ போய் கட்டி எல்லாம் பாயெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் வாங்க போகிறதுக்கு கை கட்டி நின்றுட்டுருக்கிறேன். என்னை பார்த்து கேட்டார், என்ன போகணுமாடே அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. நீ ஒன்றும் போண்டாம், இங்கே படுத்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் வந்து அந்த பணம் வாங்க போகணுன்றது கூட அவர்கிட்ட சொல்லலை. சரி அவ்வளோதான் சொல்லிட்டார்ல, அப்படி வந்து கீழ்ப்படிந்த காலம். அப்போ வந்து 10th ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆன உடனே எங்கள் பாஸ்டர் வந்து குளித்துறையில் ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் என்னை ஜாயின் பண்ணி விட்டார். சரி நீ எப்படியாவது இப்போ 10th பாஸ் பண்ணணும்னு முயற்சி எடுத்து டுட்டோரியலில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். எனக்கு சுத்தமாக படிப்பே ஏறலை. அந்த டுட்டோரியல் எடுத்த அந்த அம்மா எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு, இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு, இவன் 10 வருஷம் இருந்தாலும் 10th பாஸ் பண்ண மாட்டான், இவனை கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. ஸோ டுட்டோரியல்லேருந்தே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான் நான். ஸோ பாஸ்டர் வந்து என்னை படிக்க வைக்கிற முயற்சியை விட்டுட்டு கொண்டு போய் ஒரு ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணி விட்டார். ப்ரெஸ்ஸுக்கு டெய்லி காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு வீட்டில் எங்கள் பாஸ்டர் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக தான் நான் போவேன். எப்போவுமே அவரை பார்த்து ஸ்தோத்திரம் போட்டுட்டு போகிறது வழக்கம். அன்னைக்கு வந்து எங்கள் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் ஸ்தோத்திரம் அப்படின்னோடனே என்னை கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. எப்பவும் சரின்ட்டு போயிடுவார். கூப்பிட்டாரு. போன உடனே என்கிட்ட கேட்டார், என்னுடைய அழைப்பை பாருங்கள், என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சதை சொல்கிறேன். என்கிட்ட கேட்டார், பைபிள் காலேஜுக்கு போறியாடேன்னு கேட்டார். என்னுடைய அழைப்பு தான், பைபிள் காலேஜுக்கு போறியாடேன்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறேன் அப்படின்னேன். சரி சாயந்தரமாக சர்ச்சுக்கு வா அப்படின்னாரு. சாயந்தரம் போனால் தமிழ்நாடு பைபிள் காலேஜினுடைய ஃபார்ம் வாங்கி வச்சுருக்கிறாரு. ஃபார்ம் வாங்கி வச்சு சரி ஃபில்அப் பண்ணலாமா அப்படின்னாரு. சரி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். இன்றைக்கி அவனும் ஊழியக்காரனாக தான் இருக்கான். அப்போது டேய் நான் இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போகிறேன்டா, நான் பாஸ்டராக போகிறேன், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டார் போல தெரியுது அப்படின்னு. உடனே கொஞ்சம்னா, நீ பாஸ்டர் படிக்க போகிறது கர்த்தர் சித்தமா இல்லையா, நீ பாஸ்டர் ஆவியா ஆக மாட்டியா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், சரி வை, நீ என்ன டெஸ்ட் வேணாலும் வை, நான் எழுதுறேன் அப்படின்னு. ஒன்றும் சொல்லலை. ஒரு பேப்பரையும் பெண்ணை என் கையில் கொடுத்து பிரைஸ் தி லார்ட்னு மட்டும் எழுதிடுறா அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எழுத சொன்னா எனக்கு எழுத தெரில. எனக்கு பிரைஸ் தி லார்ட் எழுத தெரில. நானும் ஒரு 2-3 நிமிஷம் யோசிச்சுட்டு பிரைஸ் தி லார்ட் எழுதலான்னு பார்த்தா எழுத முடியல. சரி எனக்கு எழுத தெரிலடா அப்படின்னேன். உடனே அவன் சொன்னான், நீ எல்லாம் போய் பைபிள் காலேஜில் படித்து முடிச்சுட்டு பாஸ்டர் ஆகிறதுக்கு எனக்கு காமெடியாக இருக்குடா, சரி போ, ஏதாவது சின்ன வேலையாவது செய்யலாம் கோயில் பிள்ளை மாதிரி அப்படின்றது மாதிரி தான். அழைப்புன்னா என்னன்னு தெரியாது, ஊழியம்னா என்னன்னே தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒழுங்காக எழுத கூட தெரியாது, எப்படி பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது. ஆனாலும் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது பட் நான் உயர்வேன் அப்படின்றதுக்காக ஆண்டவரை பிடிக்கவே இல்லை. என்ன ஒரு பெரிய ஊழியக்காரனை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்றதுக்காக ஆண்டவரை அப்படி தேடவும் இல்லை. என்னமோ ஆண்டவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா
எனக்கு நிறைய வெறுப்பு, உலகம் எல்லாம் ரொம்ப என்னை வெறுத்ததுனால அவர் என்னை நேசித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் என் கூட பேசுறது, அவர் என்னை ஆறுதல் படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால இதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப அவரை தொடர்ந்து அப்படியே ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப யார்கிட்டையுமே சொல்லாத நிறைய வார்த்தையை ஏசப்பாட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நல்ல வார்த்தை, அப்படி நல்ல ரொம்ப லவ்வான வார்த்தை வந்து ஏசப்பாக்கு மட்டும்தான் சொல்லிக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ இன்று திரும்பி பார்க்கும்போது இல்லை 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 இல்லை, அவரை உறுதியாய் பற்றி பிடித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதுவுமே வேண்டியதில்லை. அவர் மட்டும் இருந்தாலே போதும். அவர் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நிறுத்துறதுக்கு வல்லவர் அப்படின்றத எனக்கு தெரியும். பிரதர், உங்களுக்கு யார் பிரதர் வேணும்? யார் பிரதர் வேணும்? ஒன்றுமே வேண்டாம். இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய வரதுனால ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 7 பேர் என் சாட்சியை கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, இவர் வாழ்ந்த வீடை பார்க்கலான்னு போயிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இப்போ 83 வயசு. எங்கள் அம்மா அப்பா 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு. உடனே பாஸ் பென்ஸு வாழ்ந்த வீடு தான் அப்படின்னு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னா. இப்போ கொஞ்சம் வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணி, ஃபஸ்ட் ஓடு வீடாக இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் சின்ன ஒரு ரூம் போட்டு ஒரு டெரஸ் சின்ன குட்டியாக 2 ரூம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு மட்டும். இல்லை, அவன் ஓட்டு வீட்டில் தான் வாழ்ந்தான். நீங்கள் யாருன்னு கேட்டால் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி டிவியில் இருக்கிறத உங்கள் பையன் தானே இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே எங்கள் அப்பா என்ன கேட்டாரு, இவன் இப்போ இங்கெல்லாம் வர ஆரம்பித்தான், நடிக்கலாம் ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பசங்க சொன்னாங்க, உங்கள் அப்பா இப்படி கேட்டார். அப்போது எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சாருன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்த ஒரே ஒரு காரணத்துக்காக, இங்கே இருக்கிற வாலிப தம்பிகளுக்காய் தங்கச்சிகளுக்காய், பிரதர் சிஸ்டர், நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? நீங்கள் எதுக்கு கலங்கணும்? நீங்கள் எதுக்கு வருத்தப்படணும்? அவர் நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வித்தியாசமாக நடத்துவார். அதனால் நீங்கள் இது ஃபஸ்ட் டே இங்கேருந்து போகும்போதே எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் பர்சனலாக, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வெறுமையாக நீங்கள் அழக்கூடாது, அங்கே தான் அழணும். அன்னாள் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷம் அழுதாங்க. வருஷா வருஷம் இதே பிரச்சனை அவளுக்கு இருந்துச்சு. வருஷா வருஷம் அவங்கள துக்கப்படுத்தி தான் இருந்தாங்க. வருஷா வருஷம் ஆனால் ஒரு வருஷம் என்ன நினைச்சாங்கன்னா, இனி நான் மனுஷனுக்கு முன்னாடி அழமாட்டேன், தேவாலயத்தில் போய் அழுவேன்னு அழுதாங்க. அந்த வருஷம் வார்த்தை வருது, வேதம் சொல்லுது, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடி அவன் ஒரு செஞ்சிட்டார். நீங்க என்ன சொல்லுங்கண்ணா, நீங்க அழுறீங்களா, அங்க போய் அழுங்க. நீங்க கொஞ்சறீங்களா, அங்க போங்க. எல்லாத்தையுமே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் எங்க சொல்லணும் மாமா? அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு ஒரு தெருவில் போகும்போது அவமானப்பட்டு அந்த இடத்துல உங்களை தூக்கி போடுறாங்களா, வருத்தப்படுறீங்களா? அதே இடத்துல ஆண்டவரே பரவாயில்லப்பா, இவ்வளவு தூக்கி போட்டாலும் இவ்வளவு வருத்தமானாலும் நீங்க எனக்கு இருக்கீங்கல்லப்பா, இதை விட வேற என்ன சொத்து வேணும்ப்பான்னு சொல்லி அதை தெருவில் போங்க. 10 வருஷம் தாண்டி அதே தெருவில் நீங்க நடக்கும்போது கண்டிப்பா அவங்க அத்தனை பேர் எட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருப்பீங்க. இதுல எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, அவரை தேடுகிறேன். அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாருமே எழுமி நின்று இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு வேத போதையை மட்டும் அப்படியே வாசிச்சு 20வது சங்கீதத்தை எல்லாம் அப்படி எடுத்து, தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 20 எல்லாரும் சேர்ந்து அப்படி வாசிச்சு ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா. 20வது சங்கீதம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாம் ஒரு வசனம், அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக நம்ம வாசிடுவோம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். நீர் செலுத்தும் காணிக்கை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றும். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாரார்.
கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமேன். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். கம்மி பண்ணணும் சீன் நினைக்கிறேன். நீங்க இல்லாம என்னால இப்படி நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். இந்த பாட்டு எத்தனை பேர் தெரியுமா? இந்த பாட்டு ரொம்ப அழகான, தெரியுமா? நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாம், நீங்கதான். ஆமென். ஒரு எல்லாரும் கண்களை திறந்து பாருங்க. சோ ஒரே ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்க போறோம். எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரால் எல்லாம் முடியும்னு? எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லைன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நிறைய சாட்சி இருக்குது, ஆயிரக்கணக்கான சாட்சி இருக்குது, ஆயிரக்கணக்கான சாட்சி இருக்கு. அதனால நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். சரி பண்ண வேண்டிய அஸ்திவாரம் எங்கன்றதை மட்டும் பாருங்க. அஸ்திவாரத்தை மட்டும் சரி பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் தன்னை போல நடக்க வேண்டிய நேரத்தில் நீங்க யோசிக்க கூட வேண்டாம், அது அப்படியே நடந்துரும். அது நடந்துரும். அது எப்ப நடக்கணும் நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது, அது அவர் கையில இருக்குது. நம்முடைய காலங்கள் நம்முடைய கையில இல்லை. யார் கையில் இருக்குன்னு? என் காலங்கள் அவருடைய கருத்துல இருக்குது. நம்ம ஒரு தீர்மானம் போட்டு இந்த வருஷம் இந்த மாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் போட்டிருப்பார். நான் சொல்றேன், ஒருத்தங்க 40 வருஷம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க, நீங்க 40 வருஷம் சும்மா இருக்கிறீங்க. அவங்க இந்த உலகத்துல வெறும் 50 வருஷம் தான் ஓட போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க 40 வருஷம் முன்னாடி போயிட்டாங்க, நீங்க 40 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா அவங்க 40 வருஷம் பண்ணத 10 வருஷத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? நான் உங்களுக்கு சொல்றது பட் டைம் டியூரேஷன் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நான் ஆண்டவரோட நடக்கிறேன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? இப்ப கூப்பிட்டா கூட பா பா அப்படின்னு கூப்பிட்டா, சொல்லுப்பா
அப்படின்னு சொல்லுவாரா? இது போதும், இந்த உறவுல மட்டும் சரியா இருந்தா போதும். நான் சொல்றேன், வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளோ பெரிய விரியன் பாம்பு கையை கைவி குடிக்கும் போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த பாம்பு எவ்வளோ விஷம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இவன் இன்னும் நுர தள்ளி சாக போறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஒரு ரியாக்ஷன் கூட பண்ணலையாமா. ஹலோ, நீங்கள் நான் இருந்தா ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி இங்கே போயிடுச்சுன்னா கூட நமக்கு இங்கே இந்த ஆராதனை எல்லாம் போய் ஸ்பாயில் ஆயிருப்பாருங்க. உண்மைதானே? உண்மையா இல்லையா? நம்ம எப்படிங்க விட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? அதுவும் அந்த பாம்பு கடிச்சு கையில தொங்கிட்டு இருக்குது. ஹலோ, செல்ஃபி ஒன்று எடுங்க நான் சொல்லிட்டு இருப்போம், சொல்லுங்க. ஆனா அந்த மனுஷன் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம அதை உதறி தீயில பட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டே, நீ என்ன மனுஷனாடா நீ? என்னதான் ஆண்டவர் மேல உனக்கு விசுவாசம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மேல. அவர் குறிச்ச நேரத்துக்கு அப்புறம் என் தலை முடியாது கீழே விழாத, சாக மாட்டேன் நானு, என் மேல தரிசனம் இருக்கிறதுமா ஏன் சாகுவேன்? இந்த ஃபெய்த் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவரோட நடக்கும்போது உங்களுக்கு இருக்கும் பாருங்க ஒரு தைரியம். ஆண்டவரோட நடக்கும்போது உங்களுக்கு இருக்கும் பாருங்க ஒரு ஃபெய்த். ஐயோ, அந்த விசுவாசத்தை உலகத்தில் இருக்கிற யாராலுமே அசைக்கவே முடியாது. கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்ன்ற தைரியம் அது வந்தா போதும் பிரதர், அது வந்தா போதும் பிரதர், அது வந்தா போதும் சிஸ்டர், வேற ஒண்ணுமே வேண்டாம். இயேசு உங்க கூட இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தா போதும். எவ்வளவு பெரிய மலையும் தாண்டிடுவீங்க, எவ்வளவு பெரிய கடலையும் தாண்டிடுவீங்க, எவ்வளவு பெரிய இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, அவர் ஏன் கூட இருக்கிறாருன்ற சந்தேகம் மட்டும் தான் நமக்கு. இன்னைக்கு நைட்டு போகும்போது இதை கொஞ்ச நேரம் ரொம்பலாம் போய் பேசிட்டு எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு அப்படிலாம் இல்லை, போய் எங்கேயாவது போய் ஒரு வாரத்தில் ஒரு 1 hour 1/2 மணி நேரம் வேற எதுவுமே கேட்காதீங்க. நீங்க எனக்கு வேணும் இயேசுப்பா, நீங்க எனக்கு வேணும் இயேசுப்பா. ஸோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையே, இந்த முதல் நாளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இதே இந்த இடத்துல இருக்கிற அந்த பிரசன்னம் அவங்க கேட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துல அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. இப்போ உங்க பிள்ளைங்க அப்படியே ஆண்டவரே ருசிச்சுட்டே போட்டோம் ஆண்டவரே, கையில பிடிச்சிட்டே போட்டோம், ஜெபம் பண்ணிட்டே போட்டோம் ஆண்டவரே, அழுதுட்டே போட்டோம் ஆண்டவரே, உங்கள்ட்ட பேசிட்டே போட்டோம். நன்றியப்பா, நன்றியப்பா. எல்ரோய் திருச்சபைக்கு எழுப்புதல் ஆரம்பமாய்விட்டது. அந்த எழுப்புதலை நீர் ஆரம்பித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல், இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் இங்க இங்க என் பிள்ளைங்க மூலமா இறங்கணும், இறங்கணும், இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும், இறங்கணும், இறங்கணும் ஆண்டவரே, இறங்கணும், இறங்கணும், இறங்கணும். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க. இந்த 3 நாட்களும் மகிமை மேல மகிமை வந்துட்டே இருக்கட்டும்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.